யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த தேசத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று வேதம் சொலிவாக அப்போஸ்தலர் 4:12 சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியர்கள் ரட்சிப்பை தேடி, பாவ மன்னிப்பை தேடி, மன சமாதானத்தை தேடி, எங்கே போனால் என் சாபம் நீங்கும், எங்கே போனால் என் நேரம் மாறும், என் ஜாதகம் சரியில்லாமல் இருக்க, இதுக்கு எங்கே போனால் வடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்களில் மந்திரவாதிகள் பலவிதமான பரிகாரங்களை செய்ய சொல்லியும், அந்த பரிகாரங்கள் சொல்லியும் விடுதலை இல்லாதனால கொஞ்சம் காத்துரு, உன் விதி இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தேடுகிற சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை இயேசு கிறிஸ்து தருவதற்கு காத்திருக்கிறார் என்பதை நேரடியாக எடுத்து சொல்கிற பணியில் SMPM NGPM மிஷனரி இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. இது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமான அமைப்பு அல்ல, எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானதல்ல. இது ஒரு மிஷனரி அமைப்பு. அனைத்து திருச்சபை குடும்பங்களோடு கரங்கோர்த்து எல்லா போதகர்மார் பேராயர்களோட ஆதரவோடு இந்தியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இதுவரையிலும் செய்த ஊழியத்தில் கடந்த 70 மாதங்களிலே 692 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும் 6940 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த வாரத்தில் தேவனுடைய கிருபையினாலே குஜராத், மகாராஷ்டிரா பணி மையங்களுக்கு சென்று அங்கு விசுவாசிகளுக்கு ஆத்தும ஆதாய பயிற்சி கூடுகைகளை நடத்துவதற்கும், அதே போல் பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக கட்டப்பட்டிருந்த அந்த ஆலயத்தின் 4வது ஆண்டு விழாவில் பங்கு பெறுவதற்கும் தேவன் உதவி செய்தார். தொடர்ச்சியாக கட்டப்பட்டிருந்த பல சபைகளை பார்த்து, அந்த சபைகளுடைய பராமரிப்பு பணிகளை பார்த்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவரின் கிருபையினாலே தேவை நிறைந்த பல பகுதிகளில் இந்த நாட்களில் முதியோர் கல்வி, வயது வந்தோர் கல்வி ஆரம்பித்து அந்த மக்களுக்கு எழுத படிக்கவும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட ஒரு சிறு தொழில் பயிற்சி, கம்ப்யூட்டர், இன்னும் டெய்லரிங் போன்றவைகளை ஆர்வம் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவ்விதமாய் விசுவாசிகள் வாழ்வாதாரத்தில் உயர்வதற்கான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் 25 லட்சம் ரூபாய் தேவை. ஆண்டவரே, இந்த தேவைக்கு நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி ஒரு நாளும் கலங்காமல் தினந்தோறும் அழைத்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த தேவைகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே சிங்கக்குட்டிகள் பட்டினியிடந்து தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படி தரிசனம் பெற்ற எந்த ஒரு மிஷனரி அமைப்புக்கும் பொருளாதாரம் ஒரு தடை அல்ல என்பதை தேவன் இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சுத்தமானால் நீங்கள் போகிற சபை போதவரோடு பேசி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாருங்கள். அன்பானவர்களே, இது ஏதோ ஒரு சிலருடைய முயற்சி அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்தால் இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் இல்லை, இன்னும் 1 லட்சம் கிராமங்கள்லையாவது நம்முடைய அமைப்பின் மூலமாக நாம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு இந்தியாவில் 100 மிஷன் சென்டர், ஒரு சென்டர்ஸ் மூலம் 100 எவாஞ்சலிஸ்ட் எழுப்பணும். ஒவ்வொரு எவாஞ்சலிஸ்ட்டும் 10 சபைகள் உருவாக்கணும். இதை நம்ம செய்துட்டோம்னா இந்த திட்டங்கள் சாத்தியமாயிரும். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது இதுதான் சுவிசேஷம். என் அன்பானவர்களே, சபைகளில் போய் சாட்சி சொல்லுங்கன்னா எல்லோரும் எழுந்திருக்கிறாங்க. நான் வந்திருக்கிறேன், என் முன்னாடி நீங்கள் சொல்கிறதுக்கு இப்படி எழுந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதில் பிரயோஜனம் இல்லை. உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட படித்தவங்க, எதிர் வீட்டுக்காரங்க, எத்தனையோ பேர் அவங்கவுங்க குடும்ப கஷ்டத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு எனக்கு எப்படி விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆலயத்தை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நடைமுறையில் பயிற்சி கொடுக்குறோம். இவங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் இவங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767.
எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. அருமையானவர்களே, விமென்ஸ் சேலஞ்ச் ஆஃப் த மிஷன் அப்படின்ற பொருளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவள் ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர்னு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி 49:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு பெண்ணோட தன்னை இணைத்து அவள் தன் குழந்தையை மறக்கவே மாட்டா. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் அவளுக்கும் உள்ள உறவு வந்து தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. அதை அறுக்க முடியாது, அப்படிப்பட்ட உறவு. அருமையானவர்களே, அந்த உறவு எப்படி இருக்கோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் உறவு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதை கொஞ்சம் சற்று மனசில் ஆழமாக இருத்தி வைப்போம். இப்படிப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டில் கீழ்த்தரமாக மதிக்கப்படுகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா, இல்லை என்றால் நம்ம சொசைட்டி அதை கண்டுக்கிடாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிடுவாரா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைகள் பிறந்தாலே அந்த குழந்தைகள் வந்து சாபக்கேடாக நினச்சாங்க. அதுவும் மூத்த பிள்ளை பெண் பிள்ளைன்னா சாபக்கேடு. அதனால் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துருவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி கொடுத்துட்டோன்னா குடும்பத்தில் இருக்கிற வறுமை போயிடும், வியாதி போயிடும், பொருளாதார பற்றாக்குறை நீங்கி ஒரு செழிப்பு வந்துடும். இதனால் திருநெல்வேலி வட்டாரத்தில் அந்த பிள்ளைங்க வளர்ந்த பின்பு அருமையானவர்களே, தேவதாசி முறையாக மாறி வாழ்க்கை சீரடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் ஏமி கார்மைக்கல் என்ற அம்மையார் மிஷினரி ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரீனா அப்படின்ற ஒரு சின்ன பிள்ளை, 13 வயசு பிள்ளை ஓடி வந்து இந்த அம்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டுறான். ஏன்னா சில சாமியார்கள் இந்த பிள்ளையை திறத்திட்டு ஓடி வர்றாங்க. இந்த பிள்ளைக்கு மேலாடை கிடையாது. உடனே இந்த அம்மா அப்படியே தன்னுடைய புடவையோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தவங்கள அப்படியே பார்த்த பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் இருக்கும். என் அன்புக்குரிய இந்த தாயார் இந்த குழந்தைய அன்போடு அரவணைத்து, அன்னைக்கு தான் இப்படிப்பட்ட அபலை குழந்தைகள் இந்த பகுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற யோசித்து பார்த்து டோனாவூரில் முதலாக இப்படிப்பட்ட அபலை பெண் குழந்தைகளுக்கு ஆனந்த் நிகேதன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருங்கள் சொல்லி சந்தோஷ வித்யாலயா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியல அந்த அம்மாவுடைய முயற்சியில் தான் திருநெல்வேலியில் சாரா ட்ரெக்கர் என்கிற கல்லூரியும் வந்தது பார்த்துக்குங்க. ஏன்னா சிறு பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சிடலாம், அப்புறம் கல்லூரியும் படிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இவ்விதமான துன்பங்களுக்கு விலகி இருப்பார்கள். அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்பான்சர்ஷிப் போட்டு படிக்க வச்சு சாப்பாடு போட்டாங்க. இப்படி தான் நிறையா பெண் பிள்ளைகள் அந்த நாட்களில் படித்தார்கள். என் அன்பானவர்களே, இன்றைக்கி அப்படி படித்த பலர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பெரிய கல்லூரியில் ப்ரொஃபஸர், அருமையானவர்களில் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி சாதனையாளர்களாக பெண்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்னும் பார்த்திங்கன்னா அரசியலில் நம்ம நாட்டில் இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்களே, அந்த அம்மா ஒரு பெரிய அச்சீவருங்கிறதுல நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு கேள்வியும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுடைய இடத்தை நிரக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் யாரும் இல்லை. அரசியல் அப்படிப்பட்ட காரியவங்க. அந்த அம்மா இங்கே பிரதமர் இருக்கும்போது இஸ்ரேல் நாட்டில் வந்து கோல்டா மேயர் அப்படின்னு ஒரு அம்மா அங்கே பிரதமராக இருந்தாங்க. இந்த கோல்டா மேயர் இந்திரா காந்தி அம்மாட்ட என்ன சொன்னாங்களாம், உங்கள் ராஜஸ்தான் பாலைவனத்தை ஒரு 50 வருஷத்துக்கு எங்களுக்கு லீசி கொடுங்க, அதை சோழவனமாக மாற்றி காட்டுகிறோன்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இஸ்ரேல் நாடு பாலைவனமாக இருந்ததை அருமையானவர்களே சோலை வனமாக மாற்றினதில் கோல்டா மேயருடைய பொறுப்பு பெரிய மகா பொறுப்பு. இப்படி பெண்கள் பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கும்போது வீட்டில் பிறந்த பெண் குழந்தையை தெய்வத்துக்கு கொடுப்பது, இல்லையென்றால் குழந்தைகளை பலியிடுவது என்பது அடிமட்ட காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் எச்சரித்தார். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டராக சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நாக்பூரில் ரத்னா அப்படின்ற ஒரு வாலிப பிள்ளை, 19 வயசு பிள்ளைய சொந்த வீட்டில், அவங்க அப்பா வர ஹெட்மாஸ்டர், சொந்த வீட்டில் பலியிட்டாங்க. இது பேப்பர்லலாம் வந்திருந்தது. பார்த்துக்கு ஒரு பெரிய அதிர்வாச்சது. என் அன்புக்குரியவர்களே, இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். அங்கே ஜாதகம் சரியில்லை அப்படின்றதுக்காக நிறைய பெண்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறோம். அப்படி தான் ஜம்முவில் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை, அது பிறந்ததுலேருந்தே அதுக்கு சாபக்கேடு, கட்டி கொடுத்த இடத்துல இன்னும் வறுமை. ஆகவே உயிரோடு கொன்றதுக்காக சாப்பாடு கொடுக்காமல் வீட்டுக்கு வெளியே போட்டு அடித்து நிறைய கொடுமை. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அம்மாவுடைய எதிர் வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, அம்மா
உனக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய தெய்வம் இயேசு இருக்கிறாரு, வா. என் அன்பானவர்களை வந்தாங்க, அங்கே ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவரின் கிருபை அந்த நேரம் அந்த அம்மா கன்சீவ் ஆகிட்டாங்க. கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குழந்தை பாக்கியம் அந்த வீட்டிலேயே மாற ஆரம்பித்தது. டெலிவரிக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கேயும் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு குடும்பம் எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஜாதகத்தை மாற்றுகிற ஆண்டவர். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு கீழ்த்தரமாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பெண் குழந்தைகளை மதிக்கிறது போல நாமும் மதிக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன யோசித்தாலும் சரி, 5 பிள்ளைகள் பையங்க இருந்தாலும் சரி, இல்லை 10 பையங்க இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தைக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த பெண் குழந்தைகள் தான் அந்த வீட்டை அலங்கரிக்கிறவர்கள். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த வீட்டை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள், இது நிறையா பேருக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, திருமணமான பின்பு பெண்கள் மிகவும் மலிவாக மதிக்கப்படுகிறது. அதே போல் சொசைட்டியில் அவள் பெண் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை கணவனை இழந்துட்டா எந்த நல்ல காரியத்துக்கும் கூப்பிடுறதில்ல. அது மாத்திரம் இல்லை, ஒரு பர்த்டே ஒரு வீடு பிரச்சனைனா முன்னாடி விடுறதே இல்லை. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை, திருமணம் போன்ற காரியங்களில் அவங்கள முன்னாடியே நிறுத்த மாட்டாங்க. அருமையானவர்கள், இப்படி கீழ்த்தரமாக மதிக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை வாழ்வின் சூழ்நிலைகளில் அவர்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் இயேசு அவர்களை முழுமையாக நேசிக்கிறார், அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்முடைய வேத புஸ்தகத்தில் தாய் தெபோராள் அந்த நாட்களில் பெண்கள் மதிக்கப்படாத காலம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் அவங்களை குறித்து வாசிக்கலாம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, தெபோராளாகிய நான் எழும்பாத வரையிலையும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின, தெபோராளை எழும்பு, பாழாக்க விழுத்து எழுன்னு சொல்லி அந்த அம்மா அநேகரை தட்டி எழுப்புனாங்க. பார்த்து, ஏன்னா அன்னைக்கு பெரிய படையோட அந்த எதிரி படைகள் பெரிய திரளான சேனைகளோடு வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் பயந்து நடுங்கி உட்கார்ந்துருக்கு. இந்த அம்மா சொல்கிறாங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தமாக எழும்பியிருக்கிறார், நீ எழுந்துருன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்க. என் அன்புக்குரிய, இந்த பலத்தோட அன்றைக்கு பாராக் என்கிற இஸ்ரேல் நாட்டின் எழுந்ததுனால அன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நண்பர்களே, சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை சொல்லி ஊக்குவிக்கிறவர்கள் பெண்கள். பார்த்துக்குங்க, இன்னும் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டன் ரோம சக்கரவர்த்தி பெரிய அளவர். ஆனால் அவர் காலத்தில் ஒரு யுத்தத்தில் ரொம்ப உடஞ்சி போகிற நிலையில் வந்துட்டார். அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ தேசத்தின் அரசன், நீ இப்படி உடஞ்சி போயிருக்கூடாது, நான் உனக்காக இயேசுனிடத்தில் ஜெபம் பண்ண போகிறேன், நீ யுத்தம் பண்ணுறதுக்கு போ, இயேசு உனக்கு முன்பாக புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி எழும்பி வெளியே வர்றான். ஒரு பயங்கர உற்சாகம். வீரர்கிட்ட சொல்கிறான், இயேசுவுக்காக யுத்தம் பண்ணுவோம், எல்லாரும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்ளுங்கள்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு எதிரி படைகள் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு ஊக்கம், ஒரு உற்சாகம், எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை. அதனால தான் பெண்கள், நம்ம அம்மா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு முதிர் வயதிலேயும் கொடுக்க வேண்டிய முழு கண்ணியத்தையும் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயசை தந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கு ஈக்குவலாக நிரும்ப வைத்து ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இல்லறத்தை தேற்றுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வையும் நீர் வந்து தேற்றுவதற்காகவே இப்படிப்பட்ட தாய்களை எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறேன். எங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னரை தந்து வைத்திருக்கிறேன் என்பதை நினைத்து ஆண்டவரே, நாங்கள் அவர்களோடு சேர்ந்து உம்மை துதிக்க, ஜெபிக்க, உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?